உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சரியா மாட்டணும் போல. எங்கடி போற? சினிமாவுக்கு தானே? ஏய், உன் மனசுல என்ன தாண்டி நினைச்சிட்டு இருக்க? இங்க பாரு, ஃப்ரெண்டுன்னு உன்னை தேடி வர்றதுல ஒன்னாவது பொண்ணா இருக்கா? அதுங்க பேரெல்லாம் பாரு, மண்டை பூனை, தக்காளி, பட்டாசு, பணம் மண்டை. ஷோ, இதெல்லாம் ஒரு பேரு. டேய், உங்க அம்மா எல்லாம் எப்ப உங்களுக்கு பேர் வச்சாங்க? மா, அவங்க வச்ச பேர்லாம் இவங்களுக்கு மேட்ச் ஆகலமா, அதான் இவங்களுக்கு ஏத்த பேரா நானே வச்சுட்டேன். உள்ள வாடி. இனிமே நீ எங்க போக கூடாது. உள்ள வா. வாடினா எப்படி நீ வெளிய போற நானும் பாக்க என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. ஏய், என்னடி அங்க சைகை பண்ணிட்டு இருக்க? ஏய், எல்லாரும் ஒழுங்கு மரியாதையா போயிடுங்க. போகலன்னா சுடு தண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன். போங்கடா, போங்க. சாவு வெடிச்சிடுவேன். ஏய், கைய உடைச்சிடுவேன். வாடி. அம்மா விடுமா, விடுமா. அம்மா ஓடி. இன்னைக்கு ஃபுல்லா இந்த ரூம்லயே கடை. ரூம் விட்டு எங்கேயும் போக கூடாது. ஐயோ அம்மா, 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 கதவை தரமா. அம்மா, அம்மா, கதவை தட்டினா கைய உடைச்சிடுவேன். அம்மா, என்னம்மா நீ? அம்மா, ப்ளீஸ் மா, கதவை தரமா. என்ன பண்றது? அம்மா, நான் சாப்பிடலமா. அம்மா, இன்னொரு தோசை வைங்க. ஐயோ பசிக்குதுமா, ப்ளீஸ் மா, கதவை தரமா. கதவை திறந்தா நீ என்னை ஏமாத்திட்டு ஓடிடுவ. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? ஐயோ இல்லம்மா, ரொம்ப பசிக்குதுமா, உண்மையிலே பசிக்குதுமா, ப்ளீஸ் மா. ஒருவேளை சாப்பிடலனா ஒன்னும் ஆயிட மாட்டேன். மா, என்னம்மா நீ? ரொம்ப பசிக்குதுமா. காலையிலேயே ஆரம்பிச்சிட்டீங்களா அம்மாவும் பொண்ணும்? மா, ரொம்ப பசிக்குதுமா, பசியிலே செத்துற போறேம்மா, ப்ளீஸ் மா, பசி உயிர் போகுது. ஜானகி, பசிக்குதுங்கறல்ல, போய் கதவை தர. அத்தை, கொஞ்ச நேரம் ஆகட்டும் அத்தை. இப்ப கதவை திறந்தா வெளியே ஓடிடுவா. என்னமோ பண்ணுங்க. எப்படி தப்பிக்கிறது? அல்வா மாதிரி கச்சிது பார். மா, பசிக்குதுமா. மா, கதவை தரமா. மா, மா, என்னம்மா? மா, பசிக்குதுமா, கதவை தரமா. மா, 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 பசிக்குதுமா, கதவை தரமா. மா. ஏய், இங்க பாரு, சும்மா கத்திக்கிட்டே இருக்காத. அப்புறம் கரண்டிய சுட வச்சு வாயிலே சூடு போட்டுருவேன். மா, பசிக்குதுமா. மா, கதவை தரமா. மா, அவ்வளவுதான். மா, என்னம்மா? மா, பசிக்குதுமா, கதவை தரமா. மா, மா, கைக்குள்ள தாவுடா தாவு. ஏய், என்ன கேள்வி? உன் பேத்தி எங்க? நீ கொடுத்து தூக்கின்னு இருக்க? இவ்வளவு அக்கறை படுற மாதிரி இருந்தா நீ வந்து எடுத்துக்கிடு. வேற ஆள பாரு. என்ன சத்யா எஸ்கேப்பா? ஆமாண்டா. ஏன்? உங்க அம்மாட்ட போட்டு கொடுக்கவா? டேய், சாவச்சிரும் உன்னை. மரியாதை வேலையை பாரு. போட்டு கொடுக்குற ஆளையும் மாண்டையும் பாரு. ஐயா, நல்லா இருக்கீங்க அங்கிள்? மாப்ள, அதான் உங்க வீட்லயே பொண்ணு வீட்ல பேசிடலாம்னு சொல்லிட்டாங்கல்ல. அதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணை நேர்ல பார்த்தே ஆகணும்னு ஏன் அடம்பிடிச்சிக்கிட்டு இருக்க? ஆக்சுவலாக இப்போவே லேட்டு. எப்போ நான் அவள் ஃபோட்டோவை பார்த்தனோ அப்போவே நான் அவளை பார்த்துருக்கணும். டேய், நான் சொல்கிற ஃபீல் ஒன்று புரியலையா? ஒரு பொண்ணை பார்த்ததும் இவ தான் நம்மளுக்கு பிறந்தவன்னு தோணும்ல, அது அவள் ஃபோட்டோவை பார்த்ததும் தோணுச்சுரா. எனக்கு ஒய்ஃபாக வர போகிறவ எப்படிலாம் இருக்கணும்னு நான் கற்பனை பண்ணி வச்சுருந்தானோ அச்சசலா அப்படியே ஒரு பொண்ணு இருந்தானா எப்படி இருக்கும்? உனக்காக பிறந்தவன் சொன்னியே, அது வரைக்கும் ஓகே மாப்ள. அதுக்குன்னு இந்த கற்பனையில வந்த பொண்ணுன்னு சொல்லி கப்சாலாம் அடிக்காத. எதுக்கு வண்டியை ஓரம் கட்டுறான்? அப்போ நீ என்ன நம்பல?
இவள பாரு. இதான் நேத்தே பாத்துட்டேனே. அப்படியா? ஆ, அப்போ இது இப்ப நம்புறியா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மாப்ள. ம். டேய், என்னடா போட்டோவே பார்த்துட்டு இருக்க? இப்போ என் மைண்டில் என்ன இருக்குன்னு புரியுதா? அவளை ஃபோட்டோவில் பார்த்த அடுத்த செகண்ட்லேருந்து அவளை எப்போ பார்ப்போம் தான்டா இருக்கேன். அதெல்லாம் புரியுது மாப்ள. ஆனா இந்த மஜ்லி குப்பை ஏரியாவை நினைச்சாதான் அல்லு கலருது. டேய், நம்ம என்ன சண்டை போடவா போகிறோம்? சண்டை போட போனா கூட பரவாயில்லையே, சைட் அடிக்கல போறோம். அதான் கிளி கிளப்புது. சாவுக்குறாக்கி வண்டி ஒழுங்கா பார்த்து விட மாட்டேன். குறுக்க ஓடி வந்தது இல்லாம திமிர பாத்தியா அவனுக்கு? டேய் வரேங்க. மாப்ள வேணாம் மாப்ள, போயிடலாம். டேய் சீரு, சின்ன பையன் மாப்ள, விட்டுடலாம் மாப்ள. என்னது யாமா டேய் பேசுற? அடிச்சு கொன்னுடுவோம். எல்லாரும் வாங்க. பிரச்சனையை மாட்டா வண்டி ஏத்திட்டு இருக்கடா. வண்டி ஏடா கிளம்புவோம். டேய் இந்த 1000 பையனுக்குலாம் பயப்படுற? அவனை கொன்னுடுவோம். மாப்ள புரியாம பேசாத மாப்ள. வண்டி எடு மாப்ள, கிளம்புவோம். எடு. அடிங்க. யாரது? பப்பாளி குரல் மாதிரி இருக்குது. அவனை யார் அடிச்சது? எங்கடா கிளம்புற? நில்றா. டேய் நில்றா. டேய் ரவுண்ட் கட்டிட்டானுங்க, அவ்வளவுதான். முதல்ல இந்த ஏரியா விட்டு வெளியில போவோம். டேய் இப்ப எதுக்கு இவ்வளவு பயப்படுற? என்னதான் கராத்தே தெரியும்லடா. டேய் நீ மொத்தமே 5 நாள் தான்டா கராத்தே கிளாஸ்க்கு போனேன். அந்த 5 நாள் கூட இந்த ஏரியாக்காரனுக்கு போயிருக்க மாட்டானுங்க. ஆமா, இப்ப இது ரொம்ப முக்கியம். முதல்ல இங்க இருந்து வெளியில போடா. டேய் சின்ன பையன் அஸ்தி, எங்கடா கிளம்புற? நில்றா. தைரியம் தான், நில்றா. சத்யா சத்யா என்னோட அடிச்சா. சத்யா எங்க இருக்க? சத்யா அந்த காரை நிறுத்து. சத்யா சத்யா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.